சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 கப் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 125 ml இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். ஸோ இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 4 துண்டு பட்டை, 4 பச்சை ஏலக்காய் எடுத்திருக்கேன், 4-5 கிராம்பு, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூவு, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு கல்பாசி, ஒரு 4-5 இலை எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இது ஒரு முறை வதக்கிட்டு இப்போ இதில் 2 வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற டைமில் நான் ஒரு 5 காஷ்மீரி காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். ஏன்னா நம்ம மிளகாய் அரைச்சி சேர்க்கறதுனால 2 மிளகாய் தாராளமாக போதும். 2லேருந்து 3 மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம தயிரும் சேர்க்க போகிறோம். ஸோ 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கை புதினா சேர்த்துக்கிறேன், ஒரு கை கொத்தமல்லி. அதையும் வதக்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளஸ்ட் பிரியாணி அப்படின்னா ஆம்பூர் பிரியாணி தான். ஆனால் ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்ச மிளகா பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நல்ல கலரும் கிடைக்கும், காரமும் திட்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை நார்மல் மிளகாய் தான் உங்ககிட்ட இருக்குன்னா 4 சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் 5லேருந்து 6 சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் 1 கப் மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ நான் உப்பு பார்த்தேன், கம்மியாக இருந்தது. மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நான் டோட்டலாக 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். டீஸ்பூன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்கக்கூடாது. அதனால தான் இது சிம்பிளஸ்ட் பிரியாணின்னு நான் சொன்னேன். ஸோ நான் இந்த கப்பில் நான் சீரக சம்பா அரிசியை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதிலே நம்ம தண்ணி அளந்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றிக்கணும். 1 2 2.5. ஸோ 1க்கு 1.25 தண்ணின்ற மாதிரி 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1க்கு 1.5 கப். ஸோ எல்லாம் கொதித்து வர வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு உப்பு கூட இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற அரிசியை மேலே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஹாஃப் குக்டாக இருக்கும் போதே நம்ம தம்மில் போட்டுடலாம். இதுக்கு நெய்லாம் தேவையே இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்குன்னே நான் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கு நல்லா சூடு பண்ண பிறகு இதை தூக்கி மேலே வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ தம்மில் இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 20 நிமிஷம் நான் அப்படியே தம்மில் விட்டுட்டேன். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். வாவ், செம்ம வாசனைங்க. இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வாசனை தான். அந்த சீரக சம்பா அரிசியோட அந்த மிளகாய் சேரும் போது அதோட வாசனை வேறு லெவலில் இருக்கும். கலர் ரொம்ப இல்லையேன்னு நினைக்காதீங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். காரம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம ஆம்பூர் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸோ ஆம்பூர் சிக்கன் பிரியாணி, ஆம்பூர் வெஜிடபிள் பிரியாணியும் நான் ஆல்ரெடி ரீல்ஸில் போட்டிருக்கேன், அதாவது என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூ கோனா லவ் இட். ஆனால் எது ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி, அவ்வளோதான். நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டையும் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எப்போவுமே மனசுக்கு பிடிச்சதை மனசார சமைச்சா இந்த மாதிரி சூப்பராக வரும். எப்படி?